கண்ணெதிரே தோன்றினாள். நம்மளோட புக்ஸையும் எடுத்துட்டு வந்து எடைக்கே போடுறாங்களே. யாருக்கும் தெரியாம ரகசியமா படிக்கணும் தானே நினைச்சோம். ஆனா இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? தம்பி, சீக்கிரமா எடைய போட்டுட்டு காசை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. ஹே சக்தி, என்னமோ இந்த பழைய பேப்பர் புக் எல்லாம் போச்சுன்னா உன் வாழ்க்கையே போன மாதிரி அப்படியே வச்சுக்கணும் வாங்காம பாத்துட்டு இருக்கேன். போ, போய் அடுத்த வேலையை பாரு. சரிங்கம்மா. போ போ. என்ன நம்ம டார்லிங் கால் பண்றா? வீட்ல எந்த மாதிரி சூழ்நிலையில இருப்போன்னு தெரியாததுனால அவளே நமக்கு ஃபோன் பண்ண மாட்டா. ஆனா இன்னைக்கு கால் பண்ணிருக்காளே. டார்லிங், என்ன திடீர்னு நீயே ஃபோன் பண்ணிருக்க? என்ன விஷயம்? அப்படியா? என்னைக்கு? இன்னைக்கு தானா? டார்லிங், ப்ளீஸ் அழாத, நான் பாத்துக்கிறேன். உனக்கு எல்லாமே நான் இருக்கேன்ல. உன்னை நான் கைவிட்டுருவேனா? உனக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன் டார்லிங். நீ கவலைப்படாம இரு, நான் பணத்தோட வரேன். உன் விஷயத்துல நான் போய் சொல்லியிருக்கேனா? நிச்சயமா வருவேன். நம்பிக்கையோடு இரு, சரியா? பாய். போன்ல யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? நான் டார்லிங் கூட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டிருப்பாலோ. நமக்கு இன்னொருத்தி இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சா நம்மள உயிரோட எரிச்சு கொன்னுருவாளே. இப்ப இவ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறாளா இல்ல சந்தேகமா கேக்குறாளான்னு தெரியலையே. என்ன பண்றது? போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்றதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க? அது சொல்லுங்க, யார் போன்ல? ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்பதான் பேசினா. அவன் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்காதீங்க. உண்மையை சொல்லுங்க, யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? அதான் என் இந்துங்கிறது. புருஷனை 24 மணி நேரமும் கண்ணுக்குள்ளே வச்சு பாத்துக்கிட்டு இருக்கியே. உன்ன மாதிரி தேவதை எனக்கு பொண்டாட்டிய கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம். இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. போன்ல யார் கூட பேசிட்டு? இந்து, இதுக்கு மேல உன்கிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல இந்து. நான் யார் கூட பேசுறேன்னு உண்மையை சொல்லிடுறேன். சேலத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்காரு. அவர்கிட்ட ரொம்ப நாளாவே என்னையும் உங்க பிசினஸ் பார்ட்னரை சேர்த்துக்கோங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பா சேர்த்துப்பன்னு சொன்னாரு. இப்ப திடீர்னு கால் பண்ணி என்னையும் பிசினஸ் பார்ட்னரை சேர்த்துக்கிறேன்னு சொன்னாரு. அந்த சந்தோஷத்துல அப்படியே திக்குமுக்க ஆடிட்டேன். ஆமா, அவர் எந்த உத்தரவாதத்துல உங்களை பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாரு? என்ன கேள்வி இது? நான் ருத்ராவோட அண்ணங்கிற தகுதி பத்தாதா? சரி, இந்த விஷயம் ருத்ராவுக்கு தெரியுமா? தெரியாது இந்து, நீயும் எதுவும் சொல்லிக்காத. ருத்ராவுக்கே தெரியாம ருத்ராவோட பேரை பயன்படுத்தி நான் பிசினஸ்ல ஜெயிக்கணுங்கிற வெறியோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் இவ்வளவு வெறியோட இருக்கிறத பார்த்தா உண்மையிலேயே இவர் பிசினஸ் பார்ட்னர் ஆயிட்டாரோன்னு தான் தோணுது. இவருக்குள்ள ஏதோ ஒரு ஃபயர் இருந்திருக்கு.
அத நாம தான் இவ்ளோ நாள் தெரியாம இருந்திருக்கோம். இவ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் எமோஷனலா நடிக்க வேண்டி இருக்கு. ஏங்க எவ்வளவு பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இதை ஏன் நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நீ எங்க என்கிட்ட முகம் கொடுத்து பேசுற? நான் சாப்பாடுறாம எனக்கு திங்க மட்டும் தான் தெரியும், அதை தவிர எனக்கு எதுவும் தெரியாதுன்னு என்னை திட்டிக்கிட்டே தான் இருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் எப்பவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது என் வயிற்றுக்கு இல்ல, என் மூளைக்கு. மூளைக்கா? அதுக்காக எப்படி சாப்பிடுறது? சாப்பிடலாம் இந்து, அந்த வித்தை எனக்கு மட்டும்தான் தெரியும். சில பேரு குடிச்சா சிந்தனை வரும்னுவாங்க, சிலரு டம் அடிச்சா சிந்தனை வரும்னுவாங்க. ஆனா எனக்கு நல்லா சாப்பிட்டாதான் சிந்தனை வரும். அப்படி யோசிச்சு யோசிச்சு கண்டுபிடிச்ச பிசினஸ் தான் இந்த பிசினஸ். இந்த பிசினஸ்ல 1000 கோடி லாபம் கிடைக்கும். அதுல நமக்கு மட்டும் 500 கோடி. என்னங்க சொல்றீங்க? 500 கோடி நமக்கே கிடைக்குமா? நம்பு. ஆமா, அதுல இருந்து 1000 ரூபாய் கூட குறையாது. அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து உன் கையில கொடுக்கும் போதுதான் என்னோட மகிமை நீ புரிஞ்சுப்ப. பணம் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் உங்க மகிமையை புரிஞ்சுக்கணுமா? இப்பவே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. நிஜமா? ஆமா. இப்ப நீங்க தனியா வேற பிசினஸ் பண்ண போறீங்க, 500 கோடி சம்பாதிக்க போறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 500 கோடியோட நான் நிறுத்த போறதில்ல இந்து. 5000 கோடிக்கு அதிபதி ஆயிட்டுதான் இந்த உலகத்தை விட்டே போகணுங்கிறது என்னோட லட்சியம். அதுக்கான ஆரம்ப விதை தான் இது. நான் சொன்ன 500 கோடி. அவ்வளவு பணத்தை நீங்க சம்பாரிச்சு கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல்ல உங்களுக்கு வெங்கலத்திலேயே செலவைக்கிறேங்க. அப்ப கூட தங்கத்துல செலவைக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறா பாரு, பேராசை பிடிச்சவ. சரி சரி, ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தா உங்களுக்கு கால் வலிக்கும், நீங்க போய் உட்காருங்க. நானே உங்களுக்காக என் கையால சாப்பிடறதுக்கு ஏதாவது பண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்க சாப்பிட்டா தானே உங்க மூளை நல்லா வேலை செய்யும். நீங்க உட்காருங்க. இந்து, ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வா. என்ன? இல்லம்மா, 500 கோடி. சரி சரி, நான் உங்களுக்கு 2 ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. அப்பாடா, ஒரு வழியா இவ்வளவு சமாளிச்சிட்டேன். அந்த ரகசியத்தை மறைச்சிட்டேன். இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. அருண், சொல்லுங்க மேடம். இப்ப நான் சைன் பண்ணிருக்கிற ஃபைல் எடுத்துட்டு போய் சிவா கிட்ட கொடுத்துட்டு அப்படியே நாம மும்பைக்கு அனுப்புன காஸ்மெட்டிக் லோடெல்லாம் நம்ம டீலர் கிட்ட போய் சேர்ந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தகவல் சொல்லு. சரிங்க மேடம். அனிதா, அனிதா. மம்மி, மம்மி சொல்லுங்க மம்மி. அனிதா, காலையில என் ரூம்ல ஒரு அக்ரிமெண்ட் ஃபைல நான் வச்சுட்டு போனல, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அதை சைன் பண்ணி கொடுத்து அனுப்பணும். அந்த ஃபைல உன் கையாலே எடுத்துட்டு வந்தனா சென்டிமெண்டா நல்லா இருக்கும். போய் எடுத்துட்டு வா. அனிதா, அப்படியே என் பெண்ணையும் எடுத்துட்டு வந்து. ஓகே மம்மி. அம்மா, ஜூஸ் எடுத்துக்கோங்க. அருணுக்கு எடுத்துட்டு வரல? மேடம், எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. இந்தாப்பா, புடி. தேங்க்யூ மேடம். எனக்கு வேற எடுத்துட்டு வா சக்தி. சரிங்கம்மா. இது அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ். இந்த ஃபைல் இங்கே இருக்கட்டும். நான் போயிட்டு வந்துட்டு நல்ல நேரம் பார்த்து சைன் பண்றேன். அனிதா, ஒரு ஃபைல் எடுத்துட்டு வர எவ்வளவு நேரம்? அம்மா, ஃபைல காணுமா? அம்மா. மம்மி, அந்த ஃபைல் ரூம்ல இல்ல மம்மி. வாட்? என்ன சொல்ற நீ? ஆமா மம்மி, ரூம்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், அந்த ஃபைல் எங்கேயுமே இல்ல. வாட்? ரூம்ல வச்சுட்டு போன ஃபைல் எப்படி காணாம போச்சு? என்னாச்சு ருத்ரா? ஒரு அக்ரிமெண்ட் ஃபைல என் ரூம்ல வச்சுட்டு போனா நீ. அனிதா அந்த ஃபைலே இல்லங்கறா. அது எப்படி காணாம போகும்? அதுவும் ஓ ரூம்ல வச்சுட்டு போன ஃபைலு. நீ இல்லாத நேரத்துல ஒரு ரூமுக்குள்ள வேற யாருமே போக மாட்டாங்க. இது அதிசயமால இருக்கு. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அந்த ஃபைல்ல சைன் பண்ணி கொடுத்து அனுப்பணுங்கிறதுக்காக தான் ஆபீஸ்ல இருந்து அருண் கூட அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வந்தேன்.
இப்ப அந்த ஃபைலையே காணோம். இந்த வீட்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு? மம்மி ப்ளீஸ் மம்மி, நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க. ஃபைல் எங்கேயும் மிஸ் ஆயிருக்காது, கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் வீட்லயே இல்லையே. மம்மி, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இன்னைக்கு பழைய பேப்பர்காரன் வந்திருந்தானா, நான் தான் சக்தி கிட்ட சொல்லி உங்க ரூம்ல இருந்து பழைய பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்து போட சொன்னேன். ஒருவேளை சக்தி, பழைய பேப்பர்ஸ போடும்போது அந்த ஃபைலையும் சேர்த்து போட்டுட்டியா? ஐயோ இல்லங்கம்மா, உங்க ரூம்ல இருந்து பேப்பருங்களை மட்டும்தான் எடுத்துட்டு வந்து போட்டேன். ஏய், ருத்ரா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீ மட்டும் தான் அந்த ரூமுக்குள்ள போயிருக்க. அப்புறம் எப்படி ஃபைல் மட்டும் காணாம போயிருக்கோம்? அம்மா, நான் பேப்பர் எடுக்கிறப்ப அங்க எந்த ஃபைலும் இல்லம்மா. மம்மி, எனக்கு தெரிஞ்சு அந்த பழைய பேப்பர்ஸோட ஃபைலை போட்டு விட்டுருப்பான்னு தோணுது. வேற எப்படியும் அந்த ஃபைல் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன நம்புங்க சின்னம்மா, நான் அந்த ஃபைல் எடுத்து போடவே இல்லை. அனிதா, இப்ப எதுக்கு தேவையில்லாத சந்தேகம்? நம்ம உடனே அந்த பேப்பர்காரனை ஃபோன் பண்ணி இங்க வர வச்சிடலாம். சரிங்க அத்தை. செக்யூரிட்டி, ஏய் செக்யூரிட்டி. சொல்லுங்க மேடம். காலையில இங்க வந்து ஒருத்தர் பேப்பர் எடுத்துட்டு போனாரு. ஆமா மேடம். அவர் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. தரேன் மேடம். நீங்க போங்க. ஓகே மேடம். ஹலோ, யாரு? ஹலோ, நான் ருத்ராவோட டாட்டர் பேசுறேன். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து பழைய பேப்பர்லாம் எடுத்துட்டு போனீங்கல்ல? ஆமா மேடம். அதுல ஒரு பேப்பர் கூட மிஸ் ஆகாம அப்படியே எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வாங்க. சரிங்க மேடம், வந்துடுறேன். ம், சீக்கிரம் வாங்க. கண்டிப்பா வந்துடுறேன் மேடம். சூப்பரான பிளான். காயலாங்கடைக்காரங்கிட்ட பழைய பேப்பரோட சேர்த்து இந்த ஃபைலையும் சக்தி போட்டுட்டான்னு தெரிஞ்சா உன் அம்மா அவளை சும்மா விட மாட்டாங்க. அவளை கொதறி எடுத்து இந்த வீட்டை விட்டு அமுச்சிருவாங்க. பழைய பேப்பர்காரனை வச்சு சக்தியோட கதையை முடிக்கிறதுக்கு பிரமாதமான திட்டம் போட்டிருக்க. நீ சாதாரண மூலக்காரி இல்ல, பெரிய மூலக்காரி. மேடம், நீங்க எடைக்கு போட்ட எல்லா பேப்பரையும் எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம். என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? டக்குன்னு பிரிச்சு பாருங்க எதுல இருக்குன்னு. சரிங்க மேடம். அந்த கட்டு பாருங்க, இன்னும் பிரிக்காமலே இருக்கு. அத முதல்ல பிரிங்க. இதோ பாக்குறேன் மேடம்.
ஃபைலா? குடு. ஃபைல் கிடைச்சிருச்சா? அப்படின்னா இன்னைக்கு ருத்ரா இவளை கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. நல்லதா போயிடுச்சு. நீங்களா உள்ள போய் உங்க வேலையை பாருங்க. சரிம்மா. நீ கிளம்பு, உன் பேப்பர்ஸ் எல்லாம் கடைக்கு வந்துடும். சரிங்க மேடம். பாத்தீங்களா மம்மி, இந்த ஃபைலையும் குப்பையை நினைச்சு பழைய பேப்பரோட சேர்த்து போட்டிருக்கா இந்த அறிவாளி. ஐயோ சத்தியமா நான் வாய மூடு. என் ரூம்ல இருந்த பழைய பேப்பர்ஸ் எல்லாம் நீ தானே எடுத்து போட்ட. அப்ப இந்த ஃபைலையும் நீ தானே போட்டிருக்கணும். வேற யார் வந்து போட்டிருப்பாங்க? என்னோட ரூம்ல ஒரு ஃபைல் இருந்தா அது முக்கியமான ஃபைல்னு உனக்கு தெரிய வேண்டாமா? நான் உன்னை பத்தி என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணிருக்க. இது எவ்வளவு முக்கியமான அக்ரிமெண்ட்னு உனக்கு தெரியுமா? ருத்ரா, பேப்பரை திங்கிற கழுதைக்கு பேப்பர்ல எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்குன்னு எப்படி தெரியும்? வீட்டுக்கு வெளியில இருக்க வேண்டியவள வீட்டுக்குள்ள வச்சா இப்படிதான் நடக்கும். நீ இப்படி சென்ஸ்லெஸ்ஸா நடந்து பண்ணு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுல நான் இத போடலன்னு போய் வேற சொல்றேன். நல்ல வேளை அனிதாவுக்கு இந்த விஷயம் ஞாபகம் வந்து என்கிட்ட சொன்னா. இல்லனா இந்த ஃபைல் கிடைக்காமலே போயிருக்கும். உன்னை அப்படியே கண்ணத்துல அறையணும் போல இருக்க. சொல்லு சிவா. அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி அருண் கிட்ட கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னீங்களே, அனுப்பிட்டீங்களா அத்த? இன்னும் இல்ல சிவா, சைன் பண்ணி கொடுத்து அனுப்புறேன். கொஞ்சம் சீக்கிரம் அத்த. அக்ரிமெண்ட் என்னாச்சுன்னு அந்த பாம்பே கம்பெனி எம்டி 2 தடவை கால் பண்ணிட்டாரு அத்த. அவருக்கு இங்க இருந்து 4:30 மணிக்கு ஃபிளைட்டா. அதுக்குள்ள அவர்கிட்ட நான் சைன் வாங்கணும் அத்த. அதனாலதான். அருண் கிட்ட நான் உடனே சைன் பண்ணி கொடுத்து அனுப்புறேன். சரி அத்த. அருண் மேடம். டிலே பண்ணாம உடனே சிவா கிட்ட அந்த ஃபைலை கொடுத்துருங்க. சரிங்க மேடம். என்னோட இத்தனை வருஷ பிசினஸ் கேரியர்ல எந்த புது அக்ரிமெண்ட்லயும் நான் கெட்ட நேரத்துல சைன் பண்ணதே இல்லை. ஆனா இன்னைக்கு அது நடந்துருச்சு. அது உன்னால. ஆஹா, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இப்ப அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ருத்ரா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மா, இப்ப சக்திக்கு ஜாதகத்துல நேரம் சரியில்லைம்மா. அதனால அவ எந்த வேலை செஞ்சாலும் அது தப்பாதாமா முடியும். அவளோட கெட்ட நேரத்தினால நீங்க ஏமா பாதிக்கப்படணும்? நான் அவளை எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறேம்மா. சக்தி, வாமா போலாம்.
கெட்டதோ எங்க அம்மா இவளுக்கு அடைக்கலம் கொடுத்து இங்க தங்க வச்சிருக்காங்க. கோவத்துல ஏதோ 2 வார்த்தை சொல்லிட்டா நீ கூட்டிட்டு போயிடுவியா? என்னோட அம்மாவே எப்போ உன்கிட்ட உன் பொண்ணை கூட்டிட்டு போன்னு சொல்றாங்களோ அன்னைக்கு கூட்டிட்டு போ. அது வரைக்கும் இவ இங்கதான் இருப்பா. நீயா இவளை கூட்டிட்டு போக கூடாது. வெளியில இருக்கிற கார் எல்லாம் தொடச்சு வை போ. உனக்கு தான் நான் வேலை கொடுத்திருக்கேன்ல, ஆனா நீ போகாம இங்கே நின்னுட்டு இருக்க. போயிடுறேம்மா. என்ன மருமகளே, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அந்த சக்திய வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும்னு துடியா துடிச்சது நீதான். நாமளும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், எல்லாமே மொக்கையா போச்சு. இப்போ இந்த ஃபைல் விஷயத்துல தப்பிக்க முடியாத அளவுக்கு வசமா மாட்டினா. கடைசியில திட்டம் போட்ட நீயே அவளை காப்பாத்திட்டியே. ஏன் அப்படி பண்ண? அத்தை, நான் காரணம் இல்லாம ஏதாவது பண்ணுவேனா? என்ன பெரிய பொல்லாத காரணம்? ரத்தனம் சக்தியை கூட்டிட்டு போறத மட்டும் தான் நீங்க பாத்தீங்க. ஆனா நான் மம்மிய மட்டும் தான் பார்த்தேன். சக்தி இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தானா, சக்தி நீ அந்த ஆள் கூட போகாதன்னு மம்மியே சொல்லிருப்பாங்க. அத்தை, உன் மம்மி எப்பவுமே அப்படித்தானே சொல்லுவாங்க. முதல்ல நீயே அப்படி பண்ணேன்னு சொல்லு. அங்கதான் விஷயமே இருக்கு. சக்தியை இங்க இருந்து அனுப்புறதுக்கு நாம என்னென்னமோ பிளான் பண்ணி அவளை மம்மி கிட்ட மாட்டி விட்டுருவோம். ஆனா மம்மி அவளை மன்னிச்சு வீட்லயே தான் வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு ஸ்பெஷலா என்ன காரணம் சொல்றது? உன் மம்மிக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அது காரணம் இல்லத்த. சக்தியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக நாம தான் அவளை பிளான் பண்ணி மாட்டி விடுறோன்னு மம்மி சந்தேகப்படுறாங்களோன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் சக்தி மேல அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. உன் அம்மாவுக்கு நம்ம மேல சந்தேகம் இருக்கு நான் சொல்ற. மம்மியோட மைண்ட் டிடெக்டிவ் மைண்ட் அத்த, அது எல்லாத்தையும் சந்தேகப்படும். அப்படி ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருந்திருந்தா அதை உடைக்கிறதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன். இப்போ அவங்க தெரிஞ்சிருப்பாங்கல்ல, அவளை வீட்டை விட்டு அனுப்புறது நம்ம நோக்கம் இல்லைன்னு. அது போதும் அத்தை நமக்கு. அடுத்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணி வசமா மாட்டி விட்டுட்டோம்னா மம்மி நிச்சயம் அவளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. இதுதான் என்னோட திட்டமே. மருமகளே, நீ இவ்ளோ டீப்பா யோசிக்கிறத பார்த்தா எனக்கே மலப்பா இருக்க. அந்த சக்தி இங்க இருந்து ஒளிச்சு கட்டுறதுக்காக நான் இன்னும் எவ்வளவு டீப்பா வேணாலும் யோசிப்பாத்த. நீ தான் பக்காவா பிளான் பண்ணிட்டல, சீக்கிரமே அவளுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். என்னப்பா சொல்ற? ருத்ரா அம்மா சக்தியை திட்டினாங்களா? ஆமாம்மா, ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் ஃபைல நல்ல நேரம் பார்த்து சைன் பண்ணி என்கிட்ட கொடுத்து விடுறதுக்காக மேடம் என்னையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஃபைலையே காணுமா. மேடம் எப்பவுமே நல்ல நேரம் பார்த்து தான் புது அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஃபைல் திரும்ப அவங்க கைக்கு கிடைக்கிறப்பவே நல்ல நேரம் முடிஞ்சு போச்சுமா. ஐயோ, அதனாலதான் மேடம் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன விஷ நேரம்னே தெரியலையே. ஏன்பா, ருத்ராமா சக்தியை ரொம்ப திட்டினாங்களா? திட்டுதானமா செய்வாங்க. 50 கோடி ரூபா ப்ராஜெக்ட். ஆனா சக்தி எப்படி இவ்வளவு கவனக்குறைவா எடுத்து போட்டான்னு தான் எனக்கு தெரியல. என் மகளுக்கு ஏன் தான் இப்படி சோதனைக்கு மேல சோதனை வருதுன்னே தெரியல. என் வயித்துல பிறந்ததுனாலதான் என் பிள்ளைக்கு இவ்ளோ கஷ்டம். அவளுக்கு அடைக்கலம் கொடுத்த ருத்ராமாவே இன்னைக்கு சக்தி மேல கோவப்பட்டிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அம்மா, இன்னைக்கு சக்தி பண்ண தப்ப அனிதாவே பண்ணியிருந்தாலும் மேடம் இந்த மாதிரி தான் கோவப்பட்டிருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அவங்க திட்ட தான் செய்வாங்க. நான் கூட வேலையில எவ்வளவு முறை தப்பு பண்ணி திட்டு வாங்கியிருக்கேன். ஆனா அதுக்காக என்ன தேவையில்லைன்னு வெளியில அனுப்பிட்டாங்க. அந்த நேரத்துக்கான கோவம் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்குமா. மத்தபடி எதையும் மனசுல வச்சுக்க மாட்டாங்கம்மா. இன்னும் சொல்ல போனா சக்தி மேல உங்களை விடவும் அவங்க பாசம் அதிகமாவே வச்சிருக்காங்க.
அதனால பயப்படாம தைரியமா இருங்கம்மா. நீ இப்ப சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியே வந்திருக்கு. மேடம், உன்னை அப்படியே கண்ணத்துல அரையணும் போல இருக்கு. என்னோட இத்தனை வருஷ பிசினஸ் கேரியர்ல எந்த அக்ரிமெண்ட்டையும் நான் கெட்ட நேரத்துல சைன் பண்ணதில்ல. ஆனா அது இன்னைக்கு நடந்துருச்சு. அதுவும் ஒன்னால. அந்த ஃபைல் பழைய பேப்பரோட போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. அத இந்து அம்மாவும் அனிதா சின்னம்மாவும் தான் பண்ணிருக்காங்க. என்னோட புக்ஸுங்களை கூட பேப்பர் கார் கிட்ட எடுத்து போட்டாங்க. என்னால அவங்கள தடுக்க முடியல. ஒரு வேலைக்காரியா என்னோட வேலையை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க 2 பேருக்கும் என்ன பிடிக்கவே மாட்டேங்குது. இத நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. நான் உண்மையை சொன்னா என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை தான் வரும். அதனாலதாம்மா என்னால நடந்த எதையும் சொல்ல முடியல. அம்மா, உங்களுக்கு என் மேல இருக்கிற கோபத்தை நான் எப்படி தணிக்க போறேனே தெரியல. சக்திய அப்பாவின்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு முட்டாளா இருக்காளே. முக்கியமான ஃபைல்னு கூட தெரியாம பழைய பேப்பரோட சேர்த்து போட்டிருக்கா. ஆக்சுவலா உங்க பைக்லயே என்ன கூட்டிட்டு போய் காலேஜ்லயே டிராப் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் தெரியுமா? திவ்யாவுக்கு அருண் மேல விருப்பம் இருக்கு. ஆனா இவனுக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. அப்படியே புரிஞ்சாலும் முதலாளி விட்டு பொண்ணுன்னு பயந்துகிட்டு விலகி போக தான் செய்வான். ஆனா நாம விடக்கூடாது. அருண் திவ்யாவை கண்டிப்பா லவ் பண்ணியே ஆகணும். அதுக்கான வேலையை இப்பவே ஆரம்பிச்சிடலாம். குளிச்சுக்கிட்டு இருக்கான், வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ரிங்ல ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. யாரா இருக்கும்? அருண் தான் ஃபோன் பண்ணிருக்காரு. அப்புறம் ஏன் கட் பண்ணாரு? நாம பண்ணுவோம். ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டாரே. என் கூட பேசணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு.
ஆனா கூச்சம் தடுக்குது. அதனால தான் எப்பவும் மிஸ் காலாக கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க மிஸ் கால் பார்ட்டினா நான் ஃபுல் ரிங் பார்ட்டி. நீங்க ஃபோன் எடுக்கிற வரைக்கும் நான் கால் பண்ணிட்டே தான் இருப்பேன். திவ்யா காலேதா கால் பண்ணிட்டா. சொல்லுங்க திவ்யா. நான் என்ன சொல்றது? நீங்க தான் சொல்லணும். நீங்க தானே மிஸ் கால் பண்ணீங்க. திவ்யா என்ன சொல்றீங்க? நான் மிஸ் கால் கொடுத்தனா? இல்ல திவ்யா. அப்படின்னா நான் போய் சொல்றேனா? என் கூட பேசணும்னு ஃபோன் பண்ணீங்க, அப்புறம் கூச்ச போட்டுட்டு கட் பண்ணிட்டீங்க. நான் சொல்றது சரிதானே? ஐயோ, அப்படிலாம் சத்தியமா கிடையாதுங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணவே இல்லை. என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ. கட் பண்ணிட்டா விட்டுருவேனா? சொல்லுங்க திவ்யா. ஹலோ. இப்ப எதுக்கு போனை கட் பண்ணீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அதான் கால் ஹிஸ்டரியை செக் பண்ணி பார்த்தேன். ஆனா அதுல உங்க நம்பரே இல்லையே. என்னது? நம்பர் இல்லையா? அது எப்படி இல்லாம போகும்? இதுல இருந்தே தெரியுது நீங்க எவ்வளவு போய் சொல்றீங்கன்னு. என்ன நம்புங்க திவ்யா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. நான் இப்பதான் குளிச்சுட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியில வரேன். வந்தது உங்க ஃபோன் வந்துச்சு, உடனே அட்டெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் உங்களுக்கு மிஸ்ட் கால் கொடுக்க போறேன்? ஐயோ, ரொம்ப நல்லவரு. சரி, அது இருக்கட்டும். என் ஸ்கூட்டரை மெக்கானிக் கிட்ட கொடுத்து சரி பண்ணீங்களா இல்லையா? சரி பண்ணியாச்சு. எங்க வீட்டுல தான் வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன். வாங்க வாங்க. ஐ எம் வெயிட்டிங். திவ்யாவுக்கு நான் ஃபோன் பண்ணவே இல்லை. ஆனா மிஸ்ட் கால் வந்ததா சொல்றாங்க. எப்படி? அவங்களும் போய் சொல்ல மாட்டாங்க, நாமளும் ஃபோன் பண்ணல. அப்புறம் எப்படி உங்களுக்கு கால் போச்சு? இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? இது வெறும் ஆரம்பம் தானே. ஒன்னு அந்த திவ்யாவோட மனசுக்குள்ள ஒட்ட வைக்கிற வரைக்கும் நான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். என்னங்க? சொல்லு சீதா. அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அருண் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டானான்னு பார்த்தேன். அவன் ஆபீஸ் போறப்போ நானும் அவன் கூடயே போயிடலாம்ல, அதுக்காகமா. அது என்ன, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு புதுசா? நீங்க எப்பவும் பஸ்லயோ இல்ல ஷேர் ஆட்டோலயோ தானே போவீங்க. இன்னைக்கும் அப்படியே போக வேண்டியதானே? அவனை ஏன் எதிர்பார்க்கறீங்க? ஒரு ஆசை, அதான் எதிர்பார்த்தேன். சரி விடுமா, நான் எப்பவும் போலயே போய்க்கிறேன். வரமா? மா. என்னப்பா? என் போன் வந்து யாருக்காவது ஃபோன் பண்ணீங்களா? இல்லப்பா, உன் போன்ல இருந்து நான் யாருக்கு கால் பண்ண போறேன்? அருண், அப்பா உன் கூட பைக்ல வரணும்னு ஆசைப்படுறாரு. அவரையும் உன் கூட கூட்டிட்டு போப்பா. சொன்னாலும் சொல்லாட்டியும் இன்னைக்கு இவரு வண்டியில தான் போயாகணும். திவ்யாவோட 2 வீலர் நம்ம வீட்டுல தாமா இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கணும். நான் என் வண்டியில போறேன், இவரை திவ்யாவோட வண்டி எடுத்துட்டு போக சொல்லுங்க. இந்தாங்க கீ, வண்டி எடுத்துட்டு போக சொல்லுங்க. இந்தாங்க. இல்லம்மா, எனக்கு சின்ன வண்டிலாம் ஓட்ட தெரியாது. அவன் வண்டி வேணா நான் எடுத்துட்டு போறேன். அந்த பொண்ணு வண்டிய அவனை எடுத்துட்டு போக சொல்லு. மா, இவர் டிரைவர் தானம்மா, வித்தவுட் கியர் வண்டியில ஓட்ட தெரியாதாம்மா? இந்தாங்கம்மா. ஏன் அவன் நேரடியா என்கிட்ட சாவி கொடுக்க மாட்டானாமா? மா, நான் அவர்கிட்ட எப்ப பேசணுங்கிறது எனக்கு தெரியும். பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைங்க. ஏங்க, போக போக சரியாயிடுவாங்க. நீங்க கிளம்புங்க. சரி.
சக்தி, சக்தி கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வாமா. இதோ உடனே எடுத்துட்டு வரமா. நேத்து நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஐயோ அத்தை, பாவம் அழுதுட்டு இருக்கா அத்தை. அழதானே செய்வா அனிதா. உன்னோட அம்மா அவளுக்கு அந்த அளவுக்கு ரிவீட் அடிச்சிருக்காங்க. அதுக்குதான் தனியா நின்னு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா. நான் சொல்றது சரிதானே சக்தி மேடம்? சக்தி, உனக்கு இந்த அழகையெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய இருக்கு. உங்க அப்பா உன்னை வீட்டுக்கு கூப்பிட நான் தடுத்ததுனால உன் மேல மனசரிங்கிட்டன்னு மட்டும் நினைச்சிடாத. அதுக்கு பின்னாடியே ஒரு காரணம் இருக்கு. அது உனக்கு புரியறப்போ நீ மரண அடி வாங்கியிருப்ப. இங்க பாரு, இனிமே ருத்ராவோட ரூம் பக்கம் நீ போகவே கூடாது. இந்த கிச்சன்ல மட்டும்தான் இருக்கணும். இங்க இருக்கிற வேலையை மட்டும்தான் செய்யணும். இத விட்டு நீ வெளியில வரவே கூடாது. புரிஞ்சுதா? ஹேய், அத்தை சொல்றதுக்கு சரின்னு சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்க. நாங்க சொல்றத கேட்க மாட்டியா? கண்டிப்பா கேப்பேன் சின்னம்மா. கிச்சனை விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியும் எங்க பேச்சு மதிக்காம காஃபி எடுத்துட்டு போறல. நானா எடுத்துட்டு போல சின்னம்மா, ருத்ராமா தான் கேட்டாங்க. அவங்க கேட்டா சரின்னு சொல்லிட்டு அத ரோகிணி கிட்டயோ இல்ல கோமதி கிட்டயோ எல்லாம் கொடுத்து அமைச்சிருக்கணும். நீ எப்படி எடுத்துட்டு போவ? அவங்க என்கிட்ட கேட்டா நான் தானம்மா எடுத்துட்டு போகணும். ஏய், என்ன பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க? அப்படியே விட்டு. சரிங்கம்மா, இனிமே நீங்க சொன்ன மாதிரி நான் கிச்சன்லயே இருந்துக்கிறேன். இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் நான் அம்மாவுக்கு போய் காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம். ரோகிணி, அம்மா இங்க வா. சொல்லுங்கம்மா. இத வாங்கிட்டு போய் ருத்ரா கிட்ட கொடு. சக்தி எங்கன்னு கேட்டா அவ கிச்சன் வேலையில பிஸியா இருக்கா, அதனால என்கிட்ட கொடுத்து அனுப்புறான்னு சொல்லு. சரிங்கம்மா. அத்தை, இவனுக்கு கிச்சன் வேலையெல்லாம் பத்தாது. நல்லா ஹெவியா வேலை கொடுக்கணும். கொடுத்துருவோம் மருமகளே. ஏய், ஸ்டோர் ரூமுக்கு போய் அங்க இருக்கிற ஒட்டடையெல்லாம் அடிச்சு தொடச்சு சுத்தமா பலன்னு கூட்டி பெருக்கி கிளீன் பண்ணி வைக்கணும். அத முடிச்சிட்டு வா. அடுத்து என்ன வேலைன்னு நாங்க யோசிச்சு வைக்கிறோம். போ போ. அம்மா காஃபி. நான் சக்தி கிட்ட தானே கேட்டேன், அவ ஏன் வரல? அவளுக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்குமா, அதனாலதான் என்கிட்ட கொடுத்து விட்டா. ஓ, எனக்கு காஃபி குடுக்கறத விட அவளுக்கு கிச்சன்ல வேலை இருக்கா? நேத்து அவளை திட்டினல்ல, அந்த வருத்தம் அவளுக்கு. தப்பு பண்ணா திட்டதான் செய்வாங்க, கொஞ்சவா செய்வாங்க? இந்த மாதிரி இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்கிட்ட வீராப்பா இருக்கான்னு நானும் பாக்குறேன்.
இந்தாங்க திவ்யா. தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் எதுக்குங்க தேங்க்ஸ்? இதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்காக தான் அந்த வார்த்தை இருக்கு. ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணா தேங்க்ஸ் சொல்லணும் தானே? ஆமா, சொல்லணும் தான். அதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். வண்டி பிரேக் டவுன் ஆகி உங்ககிட்ட கொடுக்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா இப்ப புது வண்டி மாதிரி ஆயிடுச்சு. வாட்டர் சர்வீஸ் பண்ணிருக்குங்க. இதுக்கு கூட உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். ஆனா நீங்க விரும்ப மாட்டீங்க. அதனால தேங்க்ஸை கேன்சல் பண்ணிடுறேன். என்ன ரொம்ப தான் கலாய்க்கிறீங்க. ஓ, நான் உங்களை கலாய்க்கிறேங்கிற விஷயம் புரியுதா? பரவாயில்லையே, சூப்பர். என் பையன் பொம்பளைங்கள்ட்ட எல்லாம் பேச மாட்டாமா, ரொம்ப கூச்சப்படுவான். சரி, சர்வீஸ் பண்ணதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லுங்க. அம்மா கிட்ட பணம் வாங்கி கொடுக்குறேன். இல்ல திவ்யா, பணமெல்லாம் வேணாம். ஏன் வேணான்றீங்க? உங்க பணத்தை தானே செலவு பண்ணிருப்பீங்க. பெருசா எதுவும் செலவு பண்ணல. ஓகே. இந்தாங்க. என்னது? அட, வாங்கி பிரிச்சு பாருங்க. வாங்கடா. ஐயோ, அது உங்களுக்கு தான். நல்லா இருக்கா? ஐயோ, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? என்கிட்ட தான் ஆல்ரெடி இருக்கு. எது? இதுவா? இன்னைக்கோ நாளைக்கோன்னு பிஞ்சு போற நிலைமையில இருக்கு. அதுக்கு தான் உங்களுக்காக புதுசா வாங்கிட்டு வந்தேன். என்கிட்ட இருக்கிற இதுவே நல்லாதாங்க இருக்கு. எனக்கு இதுவே போதும். எனக்கு வேணாங்க, ப்ளீஸ். டேய், பெரிய இடத்த பொண்ணு பிரியமா ஒரு பொருளை கொடுத்தா வாங்கிக்கணும்டா, வேண்டான்னு சொல்லக்கூடாது. இவனை நீங்க யார்கிட்டயும் எதையும் ஃப்ரீயா வாங்க மாட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க அத்தை கிட்ட சொல்லி அடுத்த மாச சம்பளத்துல இதுக்கான அமௌண்ட்டை பிடிக்க சொல்லிடுறேன். ஆனா இந்த ப்ளூடூத்தை நீங்க தான் வச்சுக்கணும். சக்தி, சின்னையா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க வெளியில போங்க. என்ன சக்தி? நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். என்ன வெளியே போ சொல்றியே? எனக்கு உங்களோட ஹெல்ப் ஒன்றும் தேவையில்ல. தயவு செஞ்சு நீங்க வெளியில போங்க. உன்ன மாதிரி அழகான வில்லேஜ் தேவதைக்கு என்னால உதவி பண்ணாம இருக்கவே முடியாது. உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? நீதான் எனக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற. ஏன் சக்தி? நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வெளியில போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்கு, உன்னை பிக் பண்ற வேலை. நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். தயவு செஞ்சு இப்படி அசிங்கமா பேசாதீங்க. வெளியில போங்க சின்னையா. ஏய், என்னடி ரொம்ப ஓவரா தான் பிகு பண்ற? எனக்கு எவ்வளவு கேர்ள் பெஸ்டிஸ் இருக்காங்க தெரியுமா? எல்லாருமே மாடர்ன் பியூட்டிஸ். உன்ன மாதிரி ஒரு கிராமத்து பியூட்டிய என்ன மாதிரி ஒரு சிட்டி பாய் தேடி வர்றது பெரிய விஷயம். இதெல்லாம் மிஸ் பண்ண கூடாது, யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பல்ல இழிக்கிறதுக்கு வேற யாராவது இருப்பாங்க. இந்த சக்தி அப்படி கிடையாது. எதுக்கும் மசிய மாட்டேன்ற பத்தியா? இந்த பிடிவாதம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. வேண்டாம் சின்னையா, சொன்னா கேளுங்க. போங்க வெளியில. எனக்கு நீதான் வேணும், எனக்கு நீதான் வேணும். சின்னையா,
சக்தி சக்தி என்னாச்சு? ஏன் கத்துன? சொல்லு சக்தி, ஏன் கத்துன? அது சார், ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருந்தனா அப்போ கால்ல ஏதோ கிழிச்சிருச்சு சார். ரத்தம் வருது பாரு. பார்த்து வேலை செய்யறது இல்லையா? வா எந்திரி வா. பார்த்து மெதுவா மெதுவா பார்த்து மெதுவா வா. அப்படியே சேர்ல உட்கார். மெதுவா மெதுவா உட்கார். மலரக்கா, என்னங்கய்யா? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. சரிங்கய்யா. அதுல இருந்து காட்டன் எடுத்து அவங்க ரத்தத்தை தொடங்க. சரிங்க சார். போது நிறுத்து. ஏமா வேண்டாங்கிறீங்க? எப்படி ப்ளீட் ஆகுது பாருங்க. அதனாலதான் சிவா வேண்டான்னு சொல்றேன். இவ ரத்தத்தை தொடச்ச கையாலதான் இவன் நம்ம எல்லாருக்கும் போய் சமைப்பா. கொஞ்சம் நினைச்சு பாரு, எவ்வளவு அருவருப்பா இருக்கும். நீ போய் சமையல் வேலையை பாரு. சரிங்கம்மா. இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா உலகத்துல யாரையுமே காப்பாற்ற முடியாதுமா. நீ கொஞ்சம் சும்மா இரு சிவா. இதோ இவளோட அப்பா ரத்தனம் வருவாரு. அவர் வந்து தொடச்சி பாசமலருக்கு கட்டு போடட்டும், சரியா? ஏ ரத்தனம், அம்மா, உன் மக தேவையில்லாம காலை உடைச்சிட்டு வந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. வந்து என்னன்னு பாத்துட்டு கட்டு போடு. அம்மா என்னம்மா சொல்றீங்க? என் பொண்ணு காலில் அடிபட்டு ரத்தம் வருதா? என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுமா? என்ன யோசிச்சுட்டே இருக்க? வா மேல. ஐயோ, இதோ வரம்மா. என்னம்மாச்சு? ஐயோ ஐயோ சக்தி, என்னம்மா இது? இவ்ளோ ரத்தம் வருது. ஐயா, என்னங்கய்யா இது? முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோமா. கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஒண்ணு, கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோமா. கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல, சரியா? சக்திக்கு என்னாச்சு? அம்மா, தெரியலங்கம்மா. எப்படியோ அடிபட்டிருக்குமா. எவ்வளவு ரத்தம் வந்துச்சு தெரியுங்களா? உனக்கு எப்படி இப்படி காயமாச்சு? ஒண்ணுதான் கேக்குறேன், சொல்லு.
கால்ல குத்தி கிழிக்கிற அளவுக்கு அப்படி நீ என்ன வேலை பார்த்த? பாத்தியா ருத்ரா, நீ எத்தனை வாட்டி கேட்டுட்டு இருக்க? கொஞ்சமாவது வாயை திறக்கறாளான்னு பாரு. ஒன்னதாமா கேக்குறேன், என்னாச்சுன்னு சொல்லு. அத்த, நான் ஸ்டோர் ரூமை கிராஸ் பண்றப்போ சத்தம் கேட்டு உள்ள போனேன். என்னன்னு பார்த்தா கால்ல பிளட்டோட உள்ள இருக்கா. கேட்டதுக்கு சும்மா உள்ள கிளீன் பண்ண வந்தேன்னு சொல்றா. அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போறப்போ பார்த்து போறது இல்லையா? வர வர நீ ரொம்ப கவனக்குறைவா இருக்க. சக்தி, நாம ஒரு இடத்துல வேலை செய்யறப்போ ரொம்ப ஜாக்கிரதையா வேலை பார்க்கணுமா? என்ன பொண்ணுமா நீ? பாத்தியா எப்படி அடிபட்டு இருக்கு? சக்தி, காயம் குணமாகிற வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. நல்லா ரெஸ்ட் எடு, புரிஞ்சுதா? சரிங்கம்மா. ரத்னம், அம்மா. முதல்ல இவளை கூட்டிட்டு போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. சக்தி, வாம்மா, வா. பாத்து பார்த்து பார்த்து கூட்டு போங்க, மெதுவா. சரிங்க ஐயா. பார்த்து பார்த்து மெதுவா வை, மெதுவா வை. என்னம்மா நீ ஜாக்கிரதையா வேலை பார்க்க மாட்டியா? எப்படி அடிபட்டு இருக்கு? பாத்தியா அனிதா, அவளை உங்க அம்மா கிட்ட நெருங்க விடக்கூடாதுன்னு தான் அவகிட்ட இருந்த காஃபிய ரோகிணி கிட்ட வாங்கி கொடுத்து பழைய ரூம் இருக்கிற பொருளை கிளீன் பண்ண சொல்லி அனுப்பணும். ஆனா அவ கால்ல ஏதோ குத்திட்டு வந்திருக்கா பாத்தியா? இதுல உங்க அம்மா அப்படியே பதறாங்க பாரு, ஏதோ சொந்த மகளுக்கே ஆன மாதிரி. உங்க பையன் மட்டும் என்னவா? அத்தை, அவளுக்கு இடுப்பு உடைற அளவுக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தா அதையெல்லாம் செய்ய முடியாம இங்கிருந்து ஓடிடுவான்னு நினைச்சேன். ஆனா அவ அம்மாவோட அனுதாபத்தை வாங்குறதுக்காக எப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாத்தீங்களா? இதுக்கு உங்க பையனும் உடந்த. சரி 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 மருமகளே, கோவப்படாத. நான் என் பையனை சரி பண்றேன், நீ உங்க அம்மாவை சரி பண்ணு. இப்போதைக்கு நமக்கு பொறுமைதான் ரொம்ப முக்கியம், புரியுதா? புரிஞ்சுக்கோ. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ, எங்க என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சொல்லுங்க, என்னாச்சு? அத ஏன் கேக்குற சீதா? இன்னைக்கு நம்ம சக்திக்கு என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? சொல்லுங்க, சக்திக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு அந்த வீட்ல இருந்த ஸ்டோர் ரூம்ல போய் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்ப அங்க இருந்த கட்டையில ஒரு பெரிய ஆணி இருந்துச்சு. அவ கால்ல குத்திருச்சுமா. ஐயோ, அவ உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தம் வெளியில போச்சு தெரியுமா? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அவ்வளவு ரத்தமா போச்சு? ஆமா சீதா, அத பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நானே நிதானப்படுத்திக்கிட்டு அந்த ரத்தத்தெல்லாம் என் கையாலேயே தொடச்சு சுத்தம் பண்ணி அவளுக்கு கட்டு போட்டு விட்டம்மா. இன்னும் அந்த ரத்தத்தோட பிசு பிசுப்பு இன்னும் என் கையில அப்படியே ஒட்டிட்டு இருக்குமா. நீங்க சொல்றத கேட்டு என் மனசு அப்படியே பதறி துடிக்குதுங்க. இப்போ நம்ம சக்தி எப்படிங்க இருக்கா? அவ தாங்க முடியாத வேதனையில இருக்கா சீதா. ஐயோ, என் பொண்ணோட கஷ்டத்துக்கு நான் தான் காரணம், நான் தான் காரணம், நான் மட்டும் தான் காரணம், நான் மட்டும் தான் காரணம். நான் மட்டும் ஒரு பாசமான அப்பாவா அன்பு காட்டி அரவணைச்சு அவளோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்திருந்தா நம்ம சக்தி இங்கே தானே இருந்திருப்பா. அவளுக்கு இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் வந்திருக்காதல்ல. சீதா, சொல்லுங்க. இல்ல சீதா,
சக்தி அங்கேயே இருந்தான்னா ஆணை குத்தின வேதனைய கூட கண்டுக்காம அவ வேலைய பார்த்துக்கிட்டே தான் இருப்பா. அதனால அந்த காயம் ஆறுற வரைக்குமாவது அந்த புள்ள நம்ம வீட்லயே இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுமா. நீ என்ன நினைக்கிறம்மா? சக்தி நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன விடவும் வேற யாருங்க சந்தோஷப்படுவா? ஆனா ருத்ரா அம்மா தான் உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற வரைக்கும் சக்தியை நம்ம வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. அவங்களே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட பேச்ச மீறி சக்தியை எப்படிங்க கூட்டிட்டு வர முடியும்? அதான் யோசனையா இருக்கு. அவளை அங்கிருந்து நான் தூக்கிட்டு வரதுக்கு ஒரு பாசமான அப்பா மாதிரி தத்ரூபமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் என்னடானா அந்த ருத்ரம்மா சொன்ன காரணத்தை சொல்லி தடை சொல்லிக்கிட்டு இருக்காளே. என்ன சொல்லி இவ மண்டைய குழப்பி விடுறது? என்னங்க யோசிக்கிறீங்க? சீதா, எதுக்கும் ஒரு தடவை ருத்ரம்மா கிட்ட நீ பேசி பாரு. இது சம்பந்தமா அவங்க கிட்ட பேசுற தைரியம் எனக்கு இல்லைங்க. ஆனா நான் எப்படியும் சக்தியை பார்க்க போவேன். அன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாக்குறேங்க. சரிங்க, வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசி இல்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். இப்போ ஒரு டீ கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்களே, என்ன பண்ணலாம்? சரி, போய் பார்க்கலாம். ஐய, நம்மளே டீ போட்டு குடிச்சிடலாம். சர்க்கரை எல்லாம் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. இங்க இல்ல, அங்க இருக்கான்னு பாப்போம். ஏதோ கீழே விழுந்த சத்தம் கேட்டுச்சு. கிச்சனுக்குள்ளதான் சத்தம் கேக்குது. என்னன்னு தெரியல. யாரா இருக்கும்? சிவா சார் கிச்சன்ல நின்னுட்டு இருக்காரு. சார், என்ன சார் நீங்க போய் கிச்சன்ல நிக்கிறீங்க? இரு இரு இரு, பதட்டப்படாத. நான் டீ போட்டு குடிக்கலான்னு வந்தேன். என்ன கூப்பிட்டு இருந்தா நானே எழுந்து உங்களுக்கு டீ போட்டு கொடுத்துருப்பேன்ல சார். என்ன சார் இதெல்லாம்? நீங்க ஏன் சார் இதெல்லாம்? ஐயோ, சரி நீங்க போங்க சார், நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் இரு. உனக்கு தான் காலில் அடிபட்டு இருக்குல்ல, இப்ப நீ எதுக்காக எழுந்து வந்த? ஐயோ, நீ போய் தூங்கு, நான் பாத்துக்கிறேன். சார், உங்களை டீ போட விட்டுட்டு நான் எப்படி சார் போய் தூங்குவேன்? எனக்கு தூக்கம்லாம் போயிருச்சு சார். நானே உங்களுக்கு டீ போட்டு தரேன் சார். ஏய், என்ன உனக்கு மட்டும் தான் டீ போட தெரியுமா? எனக்கு போட தெரியாதா? உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நான் இதையே வேலையா செஞ்சிட்டு இருக்கிறவ. அப்படின்னா எனக்கு ஆபீஸ் வேலை மட்டும் தான் தெரியும், இந்த வேலையெல்லாம் தெரியாதுன்னு சொல்ல வரியா? எனக்கும் எல்லா வேலையும் தெரியும். நான் எப்படி சூப்பரா டீ போடுறேன்னு மட்டும் பாரு சார். எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காது. டீ தூளும் சர்க்கரையும் எடுத்து கொடுத்துட்டு அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு. ஓகே? சரிங்க சார். வந்து எடுத்து கொடு.
பத்தவே மாட்டேங்குது. சார் கொடுங்க சார், நான் பத்த வைக்கிறேன். நீ எப்படின்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இந்த ஸ்டவ் பட்டனை இப்படி மேல தூக்கி விடணும். இப்ப அந்த லைட் அடிங்க சார். அப்படியா? சார் சார் என்ன? முதல்ல தண்ணி ஊத்தணும் சார், அதுக்கப்புறமா தான் டீ தூள் போடணும். தெரியும் தெரியும், சும்மா செக் பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல, நீ அலர்ட்டா தான் இருக்க. போதும் 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 போதும். சார் இன்னும் கொஞ்சம் ஊத்தலாம் சார். சரி, போதும் 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 போதும். சார் 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 என்ன சார், 2 ஸ்பூன் போட்டா போதும் சார். 2 ஸ்பூன் போதுமா? சார் கொதிக்குது சார். கொதிக்கட்டும். நீ தானே நல்லா கொதிக்கணும்னு சொன்ன. சார் ரொம்ப கொதிச்சா கசப்பாயிடும் சார். சர்க்கரையை போடுங்க. சார் சார் போதும் சார் போதும். ஏன்? டீ தூள் தான் 2 ஸ்பூன் போட்டேன்ல. இல்ல சார், இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டா கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்குமா? இது என்ன லாஜிக்? ஐயோ சார், பாத்து கையை கொடுங்க, உள்ள வைங்க சார். போதும் போதும் போதும். சார் இப்ப எரிச்சல் போயிடுச்சா சார்? போயிடுச்சு. தேங்க்ஸ். சரி, ஓகே, நீ போய் தூங்கு. என்ன நிக்கிற? போய் தூங்கு. சரிங்க சார். பாவம் சிவா சார், நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு வேலை பார்த்து அப்படியே தூங்கிட்டாரு போல. சார் சார் டீ சார். நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுறேன், நீ வச்சிரு. சார் என்ன? நேத்து நைட்டு டீயை கையில கொட்டிட்டீங்களே, இப்ப எப்படி இருக்கு? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. நீ தான் உடனே கையை தண்ணியில வச்சு சரி பண்ணிட்டிய. சரி, இப்போ உனக்கு லெக் பெயின் எப்படி இருக்கு? இப்ப வலி குறைஞ்சிருச்சு சார், நல்லா நடக்க முடியுது. இங்க பாரு சக்தி, வேலை பார்க்கறது பெரிய விஷயம் கிடையாது, நம்ம சேஃப்டியும் பார்த்துக்கணும், சரியா? சரிங்க சார். சரி.
ஐயோ, சிவா சார் ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சு கம்பெனி விஷயமா ஏதோ எழுதி வச்சிருக்காரு. அது மேல போய் டீ வச்சுட்டனே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன சக்தி, இன்னும் போகாம இங்க என்ன பண்ற? ஒன்னும் இல்ல சார், ரூம்ல ஏதாவது ஒட்டடை அடிக்க வேண்டி இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன். நீ தான் டெய்லியும் க்ளீன் பண்றிய, அப்புறம் என்ன? சரிங்க சார். இந்தாங்க. தேங்க்யூ. உன்னை ஏன் காலடியில வச்சுக்கணும்னு நினைச்சா நேத்து உன் காலை பிடிச்சு கட்டு போடுற நிலைமை எனக்கு வந்துருச்சு. உன்னை இங்க இருந்து ஒழிச்சு கட்டணும். அதுக்கான வழியத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எத்தனை நாளைக்கு தான் நீ இங்க தாக்கு பிடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். சக்தி, நீ கொஞ்சம் இந்த பக்கம் வந்துற. இந்த புடவை அயன் பண்ணிட்டு போயிடுறேன் நானு. இது யார் புடவைக்கா? இது ருத்ரம்மாவோட புடவை. அவங்க புடவையா? இத அம்மா கட்டி நான் பார்த்ததே இல்லையேக்கா. இந்த புடவை நம்ம ருத்ரம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்தது. இத அடிக்கடிலாம் அவங்க கட்ட மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான விசேஷத்துக்கு போகும்போது அவங்க இத கட்டுவாங்க. இந்த புடவை மேல ருத்ரம்மா உயிரியே வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஏதோ முக்கியமான விசேஷத்துக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் புடவைய அயன் பண்ணி கொண்டு வர சொன்னாங்க. சரி அக்கா, ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் பார்த்துட்டு தரேன். பழைய காலத்து புடவை ரொம்ப அழகா இருக்குல்லக்கா. சரி சரி, நீ பார்த்தது போதும். அம்மா இதை உடனே அயன் பண்ணி கொண்டு வர சொன்னாங்க. கொஞ்சம் தள்ளு, நான் இதை அயன் பண்ணி எடுத்துட்டு போறேன். அக்கா, இத நான் அயன் பண்றேனே. வேண்டாம்மா, நானே அயன் பண்ணி எடுத்துட்டு போறேன். உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல என்னக்கா சிரமம் இருக்கு? அனிதா அம்மாவோட இவ்ளோ ட்ரெஸ்ஸையும் அயன் பண்றேன். இந்த புடவையை என் கையால அயன் பண்ணி கொடுக்கணும்னு ஆசையா இருக்குக்கா. சரி, உன் ஆசையை நான் ஏன் கெடுப்பானே? நீயே அயன் பண்ணி ருத்ராமா கிட்ட கொண்டு போய் கொடுத்துடு. ஆனா ஒரு விஷயம், அயன் பாக்ஸ்ல ஹீட்டை குறைவா வச்சு கவனமா அயன் பண்ணும். சரிக்கா. சரி சரி, சீக்கிரம் அயன் பண்ணி அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துடு. நான் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு வந்துடுறேன். சரிக்கா. சக்தி, என் ட்ரெஸ் எல்லாம் இன்னும் அயன் பண்ணிட்டு இருக்க நீ? இதோமா அயன் பண்ணி முடிச்சிட்டேன். அப்ப நான் எடுத்துட்டு வந்து என் ரூம்ல வை. அங்க என்ன வேலை? சரிங்கம்மா. சீக்கிரம் வா.
என் செல்லக்குட்டி, நீ அதிகாரம் பண்ணடா. அதுக்காக தானே உன்னை நான் இந்த வீட்டுக்கு வாரிசாக்கியிருக்கேன். இப்ப பிரச்சனையே அந்த சக்தி தான். அவளை நான் கவனிச்சுக்கிறேன். ருத்ரா சக்தியை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு அப்பா என்ன பண்ண போறேன்னு பாரு. என்ன ரத்னம்? சார் சார் வாங்க சார் வாங்க. நான் வரது இருக்கட்டும், ஏதோ திருட மாதிரி வீட்டுக்குள்ள பம்மி பம்மி போறியே, என்ன விஷயம்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு திருட மாதிரி தெரியுதா? கோச்சிக்காதையா, சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். அப்படிலாம் சொல்லாதீங்க சார், மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல. எனக்கும் தான் மனசுக்கு கஷ்டமா இருக்குது. மிஸ்டர் அருணாச்சலம், அதுக்கு நான் ஒன்னு சொல்லட்டுமா? மிஸ்டர் அருணாச்சலம், ஒரு வாழைப்பழம் சாப்பிடு, மன கஷ்டம் பஞ்சா பறந்துரும். இந்தா. என்கிட்டயும் இருக்கு சார். இனிமே உங்களால என்ன ஏமாத்தவே முடியாது. உஷாராயிட்ட? ரொம்பவே உஷாராயிட்டேன். கேட்ச் இட். ரத்னம் சார், இந்தா நீ சாப்பிடு. இல்ல சார், எனக்கு வேண்டாம். உன்னை ஏமாத்த மாட்டேயா, இந்தா வாங்கிக்க. ஐயோ, இந்த சோத்து பானை வேற இப்படி குறுக்க புகுந்து உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கானே. ஆமா, என்ன யோசிக்கிற? சார் எனக்கு வேண்டாம் சார், பழம் சாப்பிட்ற பழக்கம்லாம் எனக்கு இல்ல சார். அப்படின்னா நானே சாப்பிட்டுக்கவா? சாப்பிடுங்க சார். ஹலோ. ஓ, பார்க்கு பக்கத்துலயா? சரி, அங்கே இரு, வந்துடுறேன். இதோ வரேன். என்ன அதுக்குள்ள கிளம்பிட்ட? பெட்டெல்லாம் கலைஞ்சிருக்கு, அதெல்லாம் சரி பண்ணிடு. பில்லோ கவர் பீரோல இருக்கு, அதையும் எடுத்து மாத்தி வை. சரிங்க சின்னம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், உள்ள வாங்க. சார், நீங்க அந்த டெண்டர் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா நான் இன்னைக்கே ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துறேன் சார். நேத்து நைட்டே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். நாங்க. சரி சார். இதுல நான் கோட் பண்ணிருக்கிற அமௌண்ட்டை ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க. ஓகே சார். இந்த தடவை டெண்டர் நம்ம கைக்கு தான் கிடைக்கணும். நிச்சயம் கிடைக்கும் சார். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. என்ன? இல்ல, இன்னைக்கு 4 மணிக்கு டெண்டர் மீட்டிங் இருக்கு. ஆனா நம்ம லாஸ்ட் மினிட்ல தான் கொட்டேஷனை சப்மிட் பண்றோம். ஏன் சார்? சப்தகிரிநாதன் இந்த டெண்டரை எடுத்தே ஆகணும்னு ரொம்ப தீவிரமா இருக்காரு. அந்த டெண்டருக்காக அவர் எந்த லெவலுக்கு வேணாலும் போவார். யார்கிட்டயாவது காசை கொடுத்து யார் யாரு என்ன கோட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் கோட் பண்ணுவார். அதனாலதான் கடைசி மினிட்ல நாம சப்மிட் பண்றோம். சார், நீங்க பிரில்லியன்ட் சார். அந்த ஆள் இந்த மாதிரி வேலை பண்ணி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காரு. உங்ககிட்ட பாச்சா பழிக்காதுன்னு
இன்னைக்கு நாம இந்த கொட்டேஷனை சப்மிட் பண்றதை வச்சே அந்த ஆளு புரிஞ்சுக்குவாரு. இட்ஸ் ஓகே. நீங்க சீக்கிரம் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புங்க. அதுல எந்த மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது. ஓகே சார். பி கேர்ஃபுல். ஷூர் சார். யா. என்ன சார் ரொம்ப பரபரப்பா இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமா நீ இன்னைக்கு ஒரு முக்கியமான டெண்டர் மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, அந்த பரபரப்பு தான். ஆமா, இந்த டெண்டர்ல மொத்தம் எத்தனை கம்பெனி கலந்துக்கறாங்கன்னு சொன்ன? 30 கம்பெனிஸ். எல்லாரும் அவங்க அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற அமௌண்ட்டை ஃபில் பண்ணியிருப்பாங்க. யார் கம்மியான அமௌண்ட்டை கோட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த டெண்டர் கிடைக்கும். இதுல நமக்கு பெரிய டஃபா இருக்க போறது சப்தகிரிநாதன் தான். எத்தனை சப்தகிரிநாதன் வந்தாலும் உன்னை பீட் பண்ண முடியாது சிவா. உன் டேலண்ட பத்தி எனக்கு தெரியும். நிச்சயம் இந்த டெண்டர் நம்ம கம்பெனிக்கு தான் கிடைக்கும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. பை பாய். அம்மாவோட புடவை பொசுங்கிருச்சு. அயன் பாக்ஸ நிமித்தி வச்சுட்டு தானே போனோம். அது இப்படி புடவை மேல விழுந்துச்சு. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? வளர்மதி, வளர்மதி, புடவையை இன்னும் அயன் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் எடுத்துட்டு வா, எனக்கு டைம் ஆகுது. அம்மா வேற புடவையை எடுத்துட்டு வர சொல்றாங்களே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே கடவுளே. மம்மி, என்ன இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? மகாபலிபுரத்துல நம்ம லேண்டுக்கு இன்னைக்கு ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு தான் சென்டிமெண்டா கட்டிட்டு போறதுக்காக உன் பாட்டியோட புடவைய இந்த வளர்மதி கிட்ட அயன் பண்ண சொல்லி கொடுத்தேன். இன்னும் அயன் பண்ணிட்டு இருக்கா அவ. வளர்மதி, அயன் பண்ணது போதும், எடுத்துட்டு வா. இன்னைக்கு உன்னை ருத்ரா மன்னிக்கவே மாட்டாங்க. உன் சீன் இந்த வீட்ல இன்னையோட ஓவர். சக்தி, என் புடவையை நீ கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? வளர்மதி கிட்ட தானே அயன் பண்ண சொல்லி கொடுத்தேன். சரி, அயன் பண்ணியாச்சா? எடுத்துட்டு வா. பாத்தீங்களா மம்மி, அவளை புடவை எடுத்துட்டு மேல வர சொல்றீங்க. எப்படி அசராம நிக்கிறான்னு பாருங்க. சக்தி, என்னாச்சு உனக்கு? புடவை எடுத்துட்டு மேல வா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. எதுக்கு மன்னிப்பு கேக்குற இப்போ? மருமகளே, நீதான் பண்ணியா? இல்ல அத்தை, நான் பண்ணல. இத நீங்க தான் பண்ணிருப்பீங்க நான் நினைச்சேன். இல்ல, நான் பண்ணிருந்தா உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேனா? அப்படின்னா யார் அத்தை பண்ணிருப்பாங்க? யார் பண்ணா என்ன? நமக்கு நல்லது நடந்திருக்க. வா, போய் நம்ம பங்குக்கு தூபம் போடுவோம்.
சக்தி, என்ன இதெல்லாம்? எனக்கு தெரியலங்கம்மா. அனிதா சின்னம்மா ட்ரெஸ்ஸுங்களை ரூம்ல கொடுத்துட்டு இங்க வந்து பார்த்தா அயன் பாக்ஸ் இப்படி புடவையில விழுந்து இப்படி பொசுங்கி போயிருச்சுங்கம்மா. ஆமா ஆமா, நீ எப்ப ரூம்க்கு வருவன்னு காத்திருந்து புடவை மேல அயன் பாக்ஸ் விழுந்துச்சா? ருத்ரா, நீ இவளுக்கு கொடுக்கற செல்லம் இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து நிக்குதுன்னு பாத்தியா? இந்த புடவை எனக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? என் அம்மா அவங்களோட ஞாபகார்த்தமா எனக்கு கொடுத்தது. நான் புதுசா எந்த நல்ல காரியம் தொடங்குறதா இருந்தாலும் ஏதாவது வாங்குறதா இருந்தாலும் இந்த புடவையை தான் கட்டிக்கிட்டு போவேன். என் அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கிறதா நினைச்சு இத்தனை வருஷம் நான் இதை பாதுகாத்துட்டு இருந்தேன். இந்த புனிதமான புடவையை ஒரே நாள்ல நாசமாக்கிட்டல. கேட்டா அயன் பாக்ஸ் விழுந்துருச்சுன்னு கதை சொல்லிட்டு இருக்க. மம்மி, இவ இங்கே இருந்தானா இந்த மாதிரி முக்கியமான எல்லாத்தையும் காலி பண்ணிடுவா. எனக்கே தெரியாம இது நடந்துருச்சுமா. நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆமா, உனக்கு நான் தண்டனையை கொடுத்து அந்த பாவத்தை வேற நான் சுமக்கணுமா? போய் வேலையை பாரு. அடச்சே, நம்ம எவ்வளவு பெரிய பிளான் பண்ணாலும் கடைசியில் இந்த ருத்ரா இவளை வீட்டை விட்டு போக சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. ஆனாலும் நான் விட மாட்டேன், ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இன்னைக்கு அந்த வேலைக்காரி சக்திய கண்டிப்பா உங்க அம்மா வெளியில அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சோம். கடைசியில என்ன சொன்னாங்கன்னு பாத்தியா? உன் வேலை என்னமோ அத மட்டும் பாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தா அவ்வளவுதானே. புடவையா அவ மூஞ்சில எரிஞ்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அவ மேல உங்க அம்மாவுக்கு அதிகபட்சமான கோவமே அவ்வளவுதான் அனி. அவ விஷயத்துல உன் அம்மா நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதை விட ஒருத்தி உச்சபட்சமா என்ன தப்பு பண்ண முடியும்? அவங்க உயிரா பாதுகாத்த புடவைய பொசுக்கி நாசம் பண்ணிருக்கா. அந்த அயன் பண்ண கைய உடைச்சு அவளை நேரம் வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்க வேண்டாம்? அந்த சக்தி என்ன பண்ணாலும் அவளை மன்னிக்கிற அளவுக்கு அவ மேல மம்மிக்கு அப்படி என்ன அஃபெக்ஷன் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அத்தை. அவ யாரு? நம்ம வீட்டு டிரைவர் ரத்தனத்தோட பொண்ணு. அந்த ஆள் அவளுக்கு யாரு கூட வேணாலும் கல்யாணம் பண்ணி வைக்கட்டும். ஆனா அதுக்காக மம்மி அந்த ஆளையே மம்மி வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பிரியமான பட்டு புடவைய பொசுக்கிருக்கா. இதுக்காகவும் அவ மேல பெருசா கோபமே வரல. இதெல்லாம் ஏன் எதுக்குன்னே புரிய மாட்டேங்குது. உன் அம்மா அவ மேல ஏதோ ஒரு இனம் புரியாத பாச மயக்கத்துல இருக்காங்க அனி. அது உடைஞ்சாதான் அவ ஒரு வேலைக்காரி, அவ மேல இவ்ளோ அக்கறை காட்ட தேவையில்லைங்கிற தெளிவு வரும். அது வரைக்கும் உன் அம்மா இப்படியேதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நாம சும்மா இருந்துட கூடாது. குடுக்கிற டார்ச்சர் தாங்காம அவளே இங்க இருந்து ஓடுற வரைக்கும் அவளுக்கு எதிரா நாம ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். என்ன தம்பி, இந்த தடவை ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கு டெண்டர் கிடைக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நாங்கள் இது வரைக்கும் எதையும் நம்பிக்கையோட தான் அப்ரோச் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு சக்ஸஸில் தான் முடிஞ்சிருக்கு. அதே சக்ஸஸ் இந்த டெண்டர்லையும் கண்டினியூ ஆகுங்கிற நம்பிக்கையோட நான் வந்திருக்கேன். இனிமே உங்களுக்கு அந்த சக்ஸஸ் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது தம்பி. ஒரு பலமான யானைக்கு போட்டியா அதை மிஞ்சின பலத்தோட இன்னொரு யானை வந்துச்சுன்னா இதுல வெற்றி எந்த யானைக்கு கிடைக்கும்? சொல்லுங்க தம்பி. எந்த யானைக்கு அதோட பலத்துக்கு நிகரா புத்திசாலித்தனமும் இருக்கோ அந்த யானை தான் ஜெயிக்கும்.
வெறும் உடல் பலத்தை மட்டும் நம்பி களத்துக்கு வர உங்களோட ஆணவம் பிடிச்ச யானைக்கு தோல்விதான் கிடைக்கும். ஏய் சிவா, என்ன தம்பி முறைக்கிற? பலத்தோட சேர்ந்த புத்திசாலி யாருங்கிறது இந்த டெண்டர்ல தெரிஞ்சிடும். அறிவிலையும் அனுபவத்திலையும் நீ எவ்வளவு சின்ன பையன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுப்ப. என்னோட உயரம் என்னன்னு அப்போ உனக்கு புரியும். வாங்க சார். சார் பாத்தீங்களா சார், அந்த ஆள் வேணும்னே உங்களை வம்பு கிழக்குறான். நாயோட இயல்பு குலைக்கிறதுங்க, அதோட சேர்ந்து நாமளும் குலைக்கவா முடியும்? சார் அந்த ஆளு குலைக்கிற நாய் இல்ல சார், கடிக்கிற நாய். நாம எதுக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். அதெல்லாம் பாத்துக்கலாம், வாங்க சார். ஓகே சார். எங்க கம்பெனிஸோட டெண்டர் கேட்டு எல்லாரும் உங்களுடைய வேல்யூஸ கொட்டேஷன்ல கோட் பண்ணி எங்களுக்கு சப்மிட் பண்ணிருக்கீங்க. அதையெல்லாம் பார்த்ததுல ரொம்ப குறைவா கோட் பண்ணிருக்கிறது சப்தகிரிநாதன் கம்பெனி தான். ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் 10,50,000 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. சோ இந்த டெண்டரை நாங்க அவங்களுக்கே கொடுத்துறோம். மிஸ்டர் சப்தகிரிநாதன், நீங்க வந்து உங்க அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுட்டு உங்க டெண்டரை வாங்கிக்கோங்க. உனக்கு தண்டனையை கொடுத்து அந்த பாவத்தை வேற நான் சுமக்கணுமா? போய் வேலையை பாரு. ருத்ரா, என்ன இது? சக்தி தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கா. அவ மேல கோவத்தை மட்டும் காட்டினா போதுமா? செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம்? ஒரு நாள் நீ கார்ல போறப்போ உன்னோட புடவை வெளியில தெரிஞ்சது. அத பார்த்து ஓடி வந்து உன்னை எச்சரிக்கை பண்ணான். அவ்வளவுதானே? அதுக்காக அவ பண்ற தப்பையெல்லாம் பொறுத்துக்கிறது எப்படி சரியா இருக்கும்? அன்னைக்கு முக்கியமான அக்ரிமெண்ட் ஃபைல் எடுத்து பேப்பர் காரங்கிட்ட போட்டுட்டா. அத திரும்பவும் எடுத்து நான் சைன் பண்றப்போ நல்ல நேரமே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு உங்க அம்மா உனக்கு பிரியமா கொடுத்த புடவைய அயன் பண்றங்கிற பேர்ல பொசுக்கி நாசம் பண்ணிட்டா. அவ பொசுக்குனது வெறும் புடவையே இல்ல, உங்க அம்மாவோட அடையாளத்தை உங்ககிட்ட இருந்து அழிச்சிருக்கா. அப்படிப்பட்ட சக்தியை இன்னும் நீ இந்த வீட்டுல வச்சிருக்க. அவளுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? அவ யாரு? இந்த வீட்டு டிரைவர் ரத்னத்தோட பொண்ணு, அவ்வளவுதானே? இதே தப்ப இந்த வீட்டுல இருக்கிற மத்த ஒர்க்கர்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா சக்தி விஷயத்துல யோசிக்கிற மாதிரி இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பியா? உடனே அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்க மாட்ட. அதுதான் உன்னோட ஆளுமை. அந்த ஆளுமைய வேலைக்கார பொண்ணுக்காக நீ இழக்க தேவையில்லை.
அவளை முதல்ல இங்க இருந்து அனுப்பு. உன்கிட்ட இருக்கிறதுக்கான தகுதியை அவ இழந்துட்டா. உன்னோட உயரத்துல இருந்து நீ இறங்கி வந்து அவளுக்கு அனுதாபம் காட்ட தேவையில்லை. அவ இங்க இருந்தானா இனிமே உனக்கும் கெட்டது மட்டுமே தான் நடக்கும். முதல்ல அவளை இந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்பு. போ ருத்ரா, போ. சக்தி, சக்தி, சக்தி. என்னாச்சு சிவா? சக்தி எங்க இருக்கா? என்னாச்சு சிவா? வந்த உடனே எதுக்காக அவளை கூப்பிடுற? எனக்கு தெரியாம இன்னைக்கு ஒரு வேலை பண்ணிருக்கா. அதை விசாரிக்க தான் கூப்பிடுறேன். அத்தை. சக்தி, சக்தி. இவ அப்படி என்ன பண்ணா சிவா? அது என்னன்னு இப்ப இவளே சொல்லுவாத்த. அப்ப நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டான்னு மட்டும் நல்லா தெரியுது மம்மி. அவ தலையை குனிஞ்சு நிக்கும் போதே தெரியுதே. ஏய், என்ன பண்ணன்னு சொல்லு. என்ன பண்ண சொல்லு. அம்மா, அது வந்து உன்னோட வந்த போய் இழுவல எங்களுக்கு தேவையில்லை. என்ன பண்ணன்னு சொல்லு. இன்னைக்கு காலையில என் ரூம்க்கு டீ எடுத்துட்டு வந்தப்ப கொட்டேஷன் ஃபார்ம்ல என்ன பண்ண? எதையும் மூடி மறைக்காம நடந்ததை அப்படியே சொல்லு. சொல்லுங்கறல்ல. டீயை டீ பாயில வைக்க சொல்லிட்டு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ண போயிட்டீங்க. அப்ப நான் டீயை வைக்கிறப்போ சிவா சார் நைட் எல்லாம் கண்ணு முழிச்சு கம்பெனி விஷயமா ஏதோ எழுதி வச்சிருக்காரு. அது மேல போய் டீ வச்சுட்டனே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இத மட்டும் சிவா சார் பார்த்தாருன்னா என்ன கொன்னே போட்டுருவாரு. முருகா முருகா, நீதான் என்ன காப்பாத்தணும். சார் எத்தனை லட்சம் கோட் பண்ணி வச்சிருந்தாருன்னு நீதான் என் மனக்கண்ணுல காட்டணும். இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டேனா உனக்கு நான் 101 ரூபாய் காணிக்க போடுறேன். சார் எத்தனை லட்சம் கோட் பண்ணிருக்காருன்னு எனக்கு காட்டுப்பா. 1, 10, 100, 1000, லட்சம், 10 லட்சம். சாமியே 10 லட்சம் சொல்லிருச்சு. ஒரு சைபர் மட்டும் போட்டா போதும், இது 10 லட்சம் ஆயிடும். இதான் சார் நடந்துச்சு. பாத்தீங்களா மம்மி என்ன வேலை பண்ணிருக்கான்னு? டெண்டர் கொட்டேஷன்லயே கரெக்ஷன் பண்ணிருக்கா. இதெல்லாம் சகிச்சுக்கவே முடியாத மிஸ்டேக்.
ஒரு துரோகி பண்ற வேலையை இவ பண்ணிருக்கா. ருத்ரா, இன்னைக்கு ஒரு சென்டிமெண்ட் புடவைய பொசுக்கி நாசம் பண்ணிட்டா. இப்ப கம்பெனி கொட்டேஷன்லயே கை வச்சு காரியத்தையே கெடுத்திருக்கா. முதல்ல இவ கைய உடைச்சு அடுப்புல வைக்கணும். பண்றதையும் பண்ணிட்டு எப்படி நிக்கிறா பாருங்க. அப்படின்னா இவ பண்ண காரியத்தினால டெண்டர் போயிடுச்சா? அந்த டெண்டர் நம்மளுக்கு தான் கிடைச்சிருக்கத. அதுக்கு காரணமே சக்தி தான். என்ன சொல்ற சிவா? இவ பண்ண அசட்டுத்தனத்தால டெண்டர் எப்படி நமக்கு கிடைச்சது? இன்னைக்கு டெண்டர் நடந்துட்டு இருந்தப்ப என்ன நடந்துச்சுன்னா, மிஸ்டர் சப்தகிரிநாதன், நீங்க வந்து உங்க அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுட்டு உங்க டெண்டரை வாங்கிக்கோங்க. நிறுத்துங்க சார். என்ன சார் அநியாயமா இருக்கு? சப்தகிரிநாதன் கம்பெனி கொட்டேஷனை விட நாங்க 50,000 ரூபாய் கம்மியா தான் கோட் பண்ணிருக்கோம். எங்க ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட கொட்டேஷன்ல ஒரு கண்டெய்னருக்கு 10 லட்சம் தான் மென்ஷனே பண்ணிருக்கோம். அப்புறம் எப்படி சார் நீங்க டெண்டர் அவருக்கு கொடுப்பீங்க? லிசா. எஸ் சார். ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட கொட்டேஷன் எடுங்க. சார், ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட கொட்டேஷன் இங்க இல்ல சார். ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். $10 லட்சம் தான் கோட் பண்ணிருக்காங்க. ஐம் சாரி மிஸ்டர் சப்தகிரிநாதன். இது உங்களுக்கு எவ்வளவு ஏமாற்றமா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். பெஸ்ட் ஆஃப் லக். அடுத்த டெண்டர்ல பார்க்கலாம் சார். நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் மிஸ்டர் சிவா. எங்க கவனக்குறைவால இப்படி நடந்துருச்சு. நாங்க எங்க டெண்டரை உங்களுக்கே கொடுக்கிறோம். வந்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க சிவா. All the best, Mr. Shiva. பிசினஸ்ல எல்லாரையும் முந்தி வரத்தான் நினைக்கணும், அழிச்சிட்டு வர நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா கடவுள் கைக்கு கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு உடனே அதை பறிச்சு நல்லவங்க யாரோ அவங்க கையில கொடுத்துருவார். என் அத்தை நல்லவங்கன்னு அந்த கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு. அதான் இப்படி நடந்திருக்கு. நேர்மையா இருங்க, எல்லாமே கிடைக்கும்.
மேனேஜர் சார், நம்ம கொட்டேஷன்ல 11 லட்சம் தானே போட்டிருந்தோம். அது எப்படி 10 லட்சம் ஆச்சு? நீங்க எதுவும் மாத்துனீங்களா? சார், நீங்க கோட் பண்ண அமௌண்ட்டை நான் எப்படி சார் மாத்துவேன்? நீங்க 10 லட்சம் தானே மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தீங்க. நான் அதை அப்படியே டிக்டேட் பண்ணி தான் டெண்டர் கம்பெனி கொடுத்தேன். வேணும்னா பாருங்க, நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இது யாரோ திருத்தம் பண்ணியிருக்காங்க. யார் அது? நான் 11 லட்சம் கோட் பண்ணிருந்தேன். சப்தகிரிநாதன் 10,50,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருந்தார். அவருக்கு கிடைக்க வேண்டிய டெண்டர் நமக்கு கிடைச்சதுக்கு காரணம் இவ அதை 10 லட்சமா கரெக்ஷன் பண்ணனாலதான். எனிவே, நீ பண்ண தப்பா மறைக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ண, அது கடைசியில நல்லதுலயே முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ சக்தி. மேடம், என்ன அருண்? நீங்க வாங்க போற புது லேண்டுக்கு இன்னைக்கு டாக்குமெண்ட் முடிக்க போறேன்னு சொன்னீங்களே, முடிச்சிட்டீங்களா மேடம்? எங்க முடிக்கிறது? உன் தங்கச்சியால தான் எல்லா காரியமும் கெட்டு போச்சு. எங்க பாட்டியோட புடவைய பொசுக்கி எங்க அம்மாவோட மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டா இவ. இன்னைக்கு மேடம் அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ண போகாம இருந்தது ரொம்ப நல்ல விஷயம் சின்னம்மா. எதனால அப்படி சொல்ற? மேடம், அந்த இடத்த நீங்க நல்லா விசாரிச்சு தான் வாங்க பிளான் பண்ணியிருந்தீங்க. ஆனா அப்படி இருந்தும் அந்த பார்ட்டி உங்களை ஏமாத்திருக்காங்க. நீங்க வாங்க இருந்த இடம் பஞ்சமி நிலம் மேடம். என்ன சொல்ற அருண்? அதெல்லாம் பஞ்சமி நிலமா? ஆமா மேடம், அந்த இடத்த யாரும் வாங்கவோ விற்கவோ கூடாது. ஆனா அதையும் மீறி சில ஃபோர்ஜரி ஆளுங்க அதை வித்துடுறாங்க. நல்ல வேலை நீங்க இன்னைக்கு போகல. நீங்க அந்த லேண்டை மட்டும் வாங்கியிருந்தீங்கன்னா நம்மளுக்கு பல கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கும். பாத்தீங்களா அத்தை? இன்னைக்கு இவ 2 தப்பு பண்ணிருக்கா. ஆனா ரெண்டுமே நமக்கு நல்லதான் முடிஞ்சிருக்கு. ஒரு வேலையில தப்பு நடந்தா பாதிப்பு தான் வரும். ஆனா இவ விஷயத்துல இவ பண்ற தப்பு எல்லாம் நமக்கு நல்லதாயிடுது. இவ மேஜிக்கான பொண்ணா இருக்காத்த. ஹலோ, இப்ப நடந்திருக்கிற விஷயத்தை பார்த்து இதே மாதிரி தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காத. அது பெரிய சிக்கலா போய் முடியும். எந்த வேலையா இருந்தாலும் சரியா பண்ணு, அதுதான் சரியா இருக்கும். ஓகே? ஆஹா, அவ தலையில பாறாங்கல்ல விழுற மாதிரி பிரச்சனை வந்தாலும் கடைசியில அது பனித்துளி மாதிரி உடைஞ்சு போயிடுதே. ருத்ரா, இதெல்லாம் குருட்டாம்போக்குல நடக்கிற விஷயம்தான். சிவா சொன்ன மாதிரி செய்ய வேண்டிய வேலையை சரியா பண்ணாதான் எல்லாம் சரியா இருக்கும். தப்பு பண்ணி நம்மளுக்கு ஒண்ணு கிடைச்சா அதனால என்னைக்கு இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான்.
மருமகளே, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? டென்ஷனா இல்லாம என்னால வேற எப்படி அத்தை இருக்க முடியும்? இவ்வளவு நாளும் மம்மி அந்த சக்தி என்ன பண்ணாலும் ஆஹா ஓஹோன்னு பாராட்டிட்டு இருந்தாங்க. இப்போ சிவாவும் அவளை பாராட்டுறாரு. இந்த வீட்ல எந்த ஆதரவும் இல்லாம இருக்கிறது நான் மட்டும்தான் அத்தை. என்ன மருமகளை இப்படி சொல்லிட்டு இருக்க? நீ இந்த வீட்டோட வாரிசு. உனக்கு அப்புறம் தான் இங்க எல்லாமே. அதெல்லாம் சும்மா பேருக்குதான். அந்த வேலைக்காரி சக்தியை தான் எல்லாருக்குமே பிடிக்குது. அவ தப்பு பண்ணதும் நல்லதுன்னு நினைச்சு சிவா அவளை பாராட்டினத என்னால தாங்கிக்கவே முடியல அத்தை. அவளால நல்லது நடந்திருக்கட்டுமே, ஆனா அவ கொட்டேஷன்ல டீ கொட்டி திருத்தம் பண்ணது தப்பு தானே. அதுக்காகவாது சிவா அவ கண்ணத்துல சொப்பு சொப்புன்னு 4 அறை கொடுத்துருக்கணும் தானே. ஆனா அப்படி பண்ணாம அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினா என்னால அதை எப்படி பொறுத்துக்க முடியும்? இங்க பாரு மருமகளே, களிமண்ல என்னதான் சாமி உருவம் செஞ்சு வழிபட்டாலும் 3 நாள் திருவிழா முடிஞ்சதும் அதை எடுத்துட்டு போய் தண்ணியில கரைச்சு விட்டுருவாங்க. அந்த சிலை மாதிரி தான் அந்த வேலைக்காரி சக்தியும். கொஞ்ச நாள்ல அவளே காணாம போயிடுவா. அப்ப நீயே சொல்லுவ, அன்னைக்கு நீங்க சரியா சொன்னீங்க அத்தன்னு. இப்ப எனக்கு எந்த விதமான ஆறுதல் வார்த்தையும் தேவையில்லாத. என் மம்மி, உங்க வீட்டுக்காரர், திவ்யா, சந்தோஷ், இப்ப எல்லாருமே சக்தி பக்கம் தான். இப்ப அந்த லிஸ்ட்ல உங்க பையன் சிவாவும் சேர்ந்துட்டாரு. நாளைக்கு நீங்க கூட அந்த சக்தி பக்கம் சாஞ்சிருவீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குத. ஐயோ, என்ன மருமகளே, என்ன சொல்ற? என்ன நீ அப்படின்னா என்ன நீ சந்தேகப்படுறியா? ஆமா அத்தை, நான் சந்தேகப்படுறது நடக்கிறதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த சக்தி இனிமே நம்ம வீட்லயே இருக்க கூடாது. அனிதா, அனி, அம்மா, வரலாமாமா? வா. இந்தாங்கம்மா. இதையே என்கிட்ட கொடுக்குற? அதான் பொசுக்கிட்டே இந்த புடவைய. கொஞ்சம் வாங்கி பாருங்கம்மா.